கதிரவன் தோன்றும் காலையிலே. ஜெபம் பண்ண கடவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த நல்ல ஆராதனைக்காக, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒருமனதோடு உம்மை ஆராதித்து நீர் தருகின்ற ஆசீர்வாதங்களை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்திருக்கிறேன். அந்த தயவுக்காக நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே நீங்கள் மகிமைப்படுங்க. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாய் நாங்கள் காணப்படக்கூடிய கிருபைகளை நீர் தம்மை தந்தரல வேண்டும் என்று கருதுகிறோம். அதற்கு உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை பக்குவப்படுத்தியலுங்க. உம்முடைய வசனத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருக்கு தந்தரல வேண்டும் என்று கருதுகிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு ஈடுபடுங்க. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழிநடத்தி செல்லுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து கன்வென்ஷன் கீதங்களிலே 442வது பாடலை பாடுவோம். பாரீர் அருணோதயம் போல். நாம் யாவரும் இணைந்து 442வது கன்வென்ஷன் கீதங்களிலே நாம் பாடுவோம். யார்
நாம் தாழ்த்தி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைவுகளையும் குற்றங்களையும் ஆண்டவருடையங்களையும் மறந்த தருணங்களை நாம் உணர்ந்து பார்த்து பொதுவான பாவரிக்கை ஜபத்தின் வழியாக யாவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேத்தக்களை செய்யாமல் சேத்தாதவைகளே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாய்க்கமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் முத்தத்தை கூப்பிடுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியில் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தேவனே, எப்பொழுது இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவம் லட்சணமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் முது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்றும் எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாயிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிகளே. ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும். புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களை சாயமன தீவிரையும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலமும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 112ஆம் சங்கீதம். 112ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனவுருக்கமும் நீதி உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமுடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒருவரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மூன்றாம் நாள் எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனிடம் வாசலிருக்கிறார். வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும்
நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் என்றால் என்ன? அவரால் நிரப்பப்படுகின்ற அனுபவம் என்ன என்பதை குறித்து நாம் ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் என்பது ஒரு விசுவாசியின் தொடர் அனுபவமாக மாற வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் தொடங்கிய தங்கள் வாழ்க்கையை வறண்டு போக பண்ணுகின்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் என்பது ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்பதுதான் முதல் வாக்குத்தத்தம். எதற்காக பலனடைய வேண்டும்? இந்த உலகத்திலே ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்திற்கு வைராக்கியமுள்ள சாட்சிகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். அதற்கு ஆண்டவரின் பலன் நமக்கு தேவை. ஆண்டவரின் பலன் இல்லாமல், அவரோடு உள்ள ஒரு உறவு நமக்கு சரியில்லாமல் இந்த உலகத்திலே நாம் எதையும் செய்ய இயலாது. ஆண்டுடைய சீசர்கள் அஞ்சி அஞ்சி பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டவர்கள் இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நிரப்பப்பட்ட வேளையிலே, அவர் அவர்களுக்கு கொடுத்த இந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஆவியின் வரங்களினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்ட வேளையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். எல்லாவற்றுக்கு மேலாக எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அவர்கள் சாட்சியாக அறிக்கை செய்தார்கள். இன்றைய உலகத்தில் பார்த்திங்கன்னா ஆற்றல் மிகுந்த சக்திகள் இன்றைக்கு மனித சமூகத்திற்கு அதிகமாக தேவைப்படுகிறது. மின் சக்தி, அணுசக்தி, இன்னும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சக்திகள், அந்த ஆற்றல்கள் இல்லை என்றால் இன்றைக்கு மனிதனால் வாழ முடியவில்லை. குறிப்பாக இன்றைக்கு எரிபொருள் ஒரு மாபெரும் பிரச்சனை. ஒரு வாகனம் ஓடுவதற்கோ, நாம் சமையல் செய்வதற்கோ பல்வேறு விதங்களிலே எரிபொருள்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு வாரம் இந்த எரிபொருளோ அல்லது நமக்கு கிடைக்கிற மின் சக்தியோ, இந்த ஆற்றலோ நமக்கு இல்லை என்றால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஏற்கனவே இந்த லாக்டவுன் டைமில் மனிதர்கள் நிறைய ஆற்றலை இழந்திருக்கிறார்கள். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய, தங்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய, நிறைய ஊக்கங்களை கொடுக்கக்கூடிய சக்தியை இழந்து அவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் நமக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய இந்த எரிசக்தி, மின்சக்தி, இப்படிப்பட்ட ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் இன்றைக்கு மனுக்குலம் அது எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கே இன்றைக்கு பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் பாருங்க, கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அநேக வேளையிலே இந்த ஆற்றல் இல்லாத வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெசலோனிக்கேயருக்கு எழுதும் பொழுது பரிசுத்த பவுல் அதனால்தான் சொல்லுகிறார், ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஒரு நெருப்பு ஆற்றலோடு அது கனன்று கொண்டிருக்கிறது. ஒரு நெருப்பிலிருந்து தீ பிளம்புகள் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேளையில் அந்த நெருப்பின் ஆற்றல் நமக்கு இருக்கும் பொழுது எத்தனையோ காரியங்களை அதன் மூலமாய் செய்ய முடியும். ஆனால் அதில் கொண்டு போய் தண்ணீரை ஊற்றி அது ஒன்றுக்கும் உதவாதபடி அணைத்து விடுவது எப்படியோ, அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்று உணராமல், அல்லது பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு தொடர்ந்து நிரப்பப்படுகின்ற அந்த அனுபவம் இல்லாமல், ஆண்டவருக்கும் தங்களுக்கும் உள்ள அந்த ஆற்றலிலே
ஒரு உறவு அறுபட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு பகுதியிலே ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த திருச்சபையின் சார்பாக ஒரு நாள் குடும்ப கூடுகை நடத்தப்பட்டது. குடும்ப கூடுகை நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்திலே திடீரென்று மின் தடை ஏற்பட்டு விட்டது. சில நிமிடங்களிலே மின் தடை சரி செய்யப்பட்டு வந்துவிடும் என்று எண்ணினார்கள். ஆனால் 1 மணி நேரம் கடந்தும் மின் தடை சரி செய்யப்படவே இல்லை. இப்பொழுது அங்கிருக்கிற மூப்பர்கள் அத்தனை பேரும் அங்கிருக்கிற ஜெனரேட்டர் அறைக்கு சென்று அதை இயக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அந்த ஜெனரேட்டர் புத்தம் புதிதாக இருந்தது. அதற்கு தேவையான எண்ணெய் ஊற்றி அதை இயக்குவதற்காக பெரும்பாடுபட்டார்கள். பல மணி நேரம் போராடியும் அந்த ஜெனரேட்டரை அவர்களால் இயக்க முடியவில்லை. அப்பொழுது அவரிடத்தில் நான் கேட்டேன், இது ஒரு புது ஜெனரேட்டராக இருக்கிறதே, இது ஏன் இயக்கப்படவில்லை? இதை நீங்கள் சரி செய்து வைத்திருக்கலாமே என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் பகுதியிலே மின் தடை என்பது சாத்தியமே இல்லை. இது ஒரு சுற்றுலா ஸ்தலம் என்பதனால் மின் தடை என்பது சாத்தியமே இல்லை. அப்படியே மின்சாரம் தடைப்பட்டாலும் சில நிமிடங்களிலே உடனடியாக அது சரி செய்யப்பட்டு அது நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் இன்றைக்கு முக்கியமான இடங்களிலே காற்றினால் மரங்கள் சாய்ந்ததினால் ஒரு நிரந்தரமான ஒரு துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அவர்கள் சொன்னார்கள், இந்த மின் தடை ஏற்படுவது இங்கே சாத்தியமில்லை என்பதனால் இந்த ஜெனரேட்டர் என்னும் இந்த இயந்திரத்தை நாங்கள் இதுவரை திறந்து பார்த்ததே இல்லை, இதை நாங்கள் பயன்படுத்தியதே இல்லை. இப்பொழுதுதான் மின்தடை ஏற்பட்டு இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம், எங்களால் முடியவில்லை என்று சொன்னார்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவரின் ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும் அவரால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை பெறவும் அவர்களுடைய பலத்தை நம்முடைய வாழ்க்கைகளை வாஞ்சிப்பதையும் என்றோ நடந்த ஒரு அனுபவமாக மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு தொடர் அனுபவமாக அதை செயல்படுத்த மறந்து போன கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை எபேசு திருச்சபையின் ஜனங்களே உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன? ஒரு தொடர் அனுபவமாக கிறிஸ்தவ வாழ்க்கைகளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மை இயங்கு சக்தியாய் மாற்றுகின்ற அந்த தொடர் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? இங்கே சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நிறைந்திருங்கள் என்ற ஒரு போதனையை எபேசு திருச்சபைக்கு அவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன? அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மை வைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை, அவருடைய ஆளுகைக்குள் வருகின்ற வாழ்க்கை. இதுவரை நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு, உலகத்தின் வேட்கையோடு தரிகட்டு போயிருக்கலாம். கண்போன போக்கிலே மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஏனோ தானோ என்று வாழ்ந்திருக்கலாம். குந்தி குந்தி வாழ்ந்திருக்கலாம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது போல வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்பது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள், அவருடைய ஆளுகைக்குள் நம்மை வைக்கின்ற ஒரு வாழ்க்கை, நம்மை கொண்டு வருகின்ற ஒரு வாழ்க்கை. இந்த காலை நேரத்திலே உங்களிடத்தில் 2 கேள்விகளை நான் கேட்கிறேன். ஒன்று, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற தொடர் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இரண்டாவது, உங்களை கட்டுப்படுத்தி உங்களை ஆளுகை செய்கின்ற சக்தி எது? இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் இந்த தொடர்ச்சியாய் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற அனுபவத்தையும் பெறுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை.
ஏன் விரும்பவில்லை என்றால், பரிசுத்த ஆவியானவர் தங்களை ஆளுகை செய்து கட்டுப்படுத்தி அவரே நம்முடைய வாழ்க்கை என்னும் இந்த கப்பலின் ஒரு சுக்கானாய் இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த காரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு இந்த உலகத்தின் ஏதோ ஒரு காரியம் தங்களை கட்டுப்படுத்துவதற்கு, தங்களை ஆளுகை செய்வதற்கு இன்றைக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். எனவேதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அந்த பகுதியை, அந்த வசனத்தை ஏன் சொல்லணும்? ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று சொல்வதற்கு இதை ஏன் சொல்ல வேண்டும் என்றால், அன்றைய நாட்களில் எபேசு அந்த பட்டணங்களிலே அநேக மக்கள், ஆண்டவரை வழிபடாத அநேக ஜனங்கள், ஆண்டவரை ஆராதிக்காத பிற ஜனங்கள், இந்த உலகத்தின் வழிபாடுகளை அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? இந்த மதுபானங்களை குடித்து அதிலே வெறிகொண்டு, இந்த மதுபானம் கிடைக்கிற மயக்கத்தினால், இந்த மதுபானம் கொடுக்கிற உற்சாகத்தினால் அவர்கள் தங்கள் தெய்வங்களை புகழ்ந்து போற்றிக்கொண்டு இதுதான் ஆராதனை, இதுதான் வழிபாடு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எனவே பரிசுத்த பவுல் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொண்ட வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற போதை பழக்கத்துக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து அது தங்களை ஆளுகை செய்யும் ஒரு வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்து ஓடுகிற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குடிப்பழக்கம் மிகவும் வேதனையான ஒரு அனுபவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குடிப்பழக்கத்திற்காக குடிக்கிற மக்கள் அதை வாங்கி குடிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான வாசகம், மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குடியை கெடுக்கும். அப்போ மது பழக்கம் என்பது ஒருவேளை எல்லா பாவங்களை காட்டிலும் ஒரு முழு மனிதத்தையே அழித்து சிதைத்து போடுகிற ஒரு ஆற்றல் குடிப்பழக்கத்திற்கு இருக்கிறது. ஒரு மனிதனையோ குடும்பத்தையோ தேசத்தையோ கட்டுவிக்கின்ற ஆற்றல் குடிப்பழக்கத்திற்கு இல்லை. இந்த மதுபான வெறி என்ற இந்த பழக்கத்திற்கு எல்லாவற்றையும் அழித்து போடும் ஆற்றல் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, குடிப்பழக்கத்தில் சிக்கி அவர்கள் மீண்டு வர முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 60 நாட்கள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகாமல் இருந்த ஜனங்கள், நிறைய பெண்கள் குடும்பத்திலே சந்தோஷப்பட்டார்கள். இப்படியே இருந்து விடாதா? கொரோனா என்ற மாபெரும் கொடிய தொற்று, அதற்கு கூட நிறைய பேர் நன்றி சொன்னார்கள். ஏன்னா, இந்த கொரோனா தொற்று வரவில்லை என்றால் என் கணவர் இத்தனை நாட்கள் குடிக்காமல் இருந்திருக்க மாட்டார். இத்தனை நாட்களுக்குள்ளாக என்னையும் என் பிள்ளைகளையும் எவ்வளவு துன்பப்படுத்தி இருப்பார், என் குடும்பத்தை நாசப்படுத்தி இருப்பார். ஆனால் இன்னைக்கு என் கூட இருக்கிறார், எங்கள் கூட இருந்து சந்தோஷமாய் பேசி கொண்டிருக்கிறார் என்று நிறைய பெண்கள், நிறைய பிள்ளைங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் பாருங்கள், மறுபடியும் இந்த குடிப்பழக்கம் திறந்து விடப்பட்டு இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. நிறைய குடும்பங்கள் சங்கடத்துக்குள்ளாகி இருக்கிறது. நிறைய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ குடிப்பழக்கம் ஒரு குடும்பத்தையே நாசமாக்குகிறது. அது குடும்பத்தை எப்படி நாசமாக்குகிறதோ, ஒரு தேசத்தில் குடிகாரர்கள் பெருகிவிட்டார்கள் என்றால் அந்த தேசம் நாசமாகிவிடும், அந்த தேசம் பாழாய் போய்விடும். எனவே தான் மதுபான வெறி என்பது ஒரு மனிதன் தன் நிலையை உணரச் செய்யாமல், தான் எதை செய்ய வேண்டும் என்பதை அவன் செய்ய முடியாமல், அவன் விரும்பாததை செய்யும்படியாய் தூண்டப்படுகின்ற ஒரு அழிவின் ஆற்றலாய் அது இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேசத்தை ஆட்டி படைக்கின்ற இந்த மதுபான வெறி என்னும் இந்த போதை பழக்கம் ஒளிந்து போவதற்காக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். மதுபான பழக்கத்தினால் எத்தனை, நீங்கள் ஒரு நாள் செய்தித்தாளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு விபத்தாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு தகராறாக இருக்கட்டும், ஒரு கொலையாக இருக்கட்டும், ஒரு கொள்ளை சம்பவமாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்க வழக்கம், இந்த மதுபான வெறி. இதை விட்டுவிட முடியாமல் இன்றைக்கு நிறைய பேர் தவிக்கிறார்கள். இன்றைக்கு அது எளிதாக கிடைக்கிறது என்பதனால் இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அவர்கள் எழும்பி வர வேண்டும். ஒருவேளை இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதற்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். மதுபானம் என்னும் சிற்றின்பத்திலே அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களாய் இதை கேட்கிற என் அன்பு ஜனமே, உங்களில் யாராவது அப்படி இருப்பீர்கள் என்றால்
அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அந்த தீமையான ஆற்றல் உங்கள் வாழ்வை ஒருபோது முன்னேற்றத்திற்கு நடத்த முடியாது. அது உங்கள் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் அழித்துவிடும். அதை நீங்கள் தூக்கி தூர எறிந்துவிட்டு, பரிசுத்த ஆவியானவரே என்னை நீர் ஆட்கொள்ளும் என்று நீங்கள் கேட்க அழைக்கப்படுகிறீர்கள். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் சொல்லுகிற காரியம், குடிப்பழக்கத்திற்கு ஆட்கொள்ளப்பட்ட அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், பிரதர், என்னால் அந்த குடிப்பழக்கத்தை விட முடியவில்லை, என்னால் இந்த பாவ பழக்கத்தை விட முடியவில்லை. இன்றைக்கு அநேகர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வேடிக்கையான ஒரு கதை உண்டு. ஒரு வாலிபன் ஒரு முதியவரிடத்தில் வந்து கேட்டான், ஐயா, நன்றாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்னை நாசம் பண்ணுகிற இந்த குடிப்பழக்கத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை. இந்த குடிப்பழக்கத்தினால் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் இதிலிருந்து விடுதலை பெற எனக்கு வழி சொல்லுங்கள் என்று அந்த வாலிபன் கேட்டான். அந்த முதியவர் சொன்னார், நாளை இதே நேரத்திற்கு வா, உனக்கு அதற்கான பதிலை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அடுத்த நாள் அந்த வாலிபன் எழுந்து அந்த முதியவரை நோக்கி பார்க்க போகிறான். அவன் தூரத்திலிருந்து வரும்பொழுதே இந்த முதியவர் ஒரு மரத்தை கட்டி பிடித்து கொண்டே இங்கே நிற்கிறார். இந்த வாலிபனுக்கு அது சற்று வேடிக்கையாக இருக்கிறது. அவன் அருகில் வர வர இந்த முதியவர் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார், மரமே என்னை விட்டுவிடு, மரமே என்னை பிடித்து வைக்காதே, மரமே என்னை விட்டுவிடு, மரமே என்னை பிடித்து வைக்காதே என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இதை பார்த்த அந்த வாலிபனுக்கு சிரிப்பும் வருகிறது, வேதனையும் வருகிறது. இந்த முதியவருக்கு ஏதோ பிரச்சனையோ என்று அவன் மிகவும் வருத்தப்படுகிறான். அந்த முதியவரை பார்த்து கேட்கிறான், ஐயா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். அந்த முதியவர் சொல்லுகிறார், இந்த மரம் என்னை பிடித்து வைத்து விட்டது, என்னை விடுவதா இல்லை, எனவே மரமே என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று நான் கெஞ்சி கொண்டிருக்கிறேன் என்று அந்த முதியவர் சொன்னார். இந்த வாலிபன் சிரித்து கொண்டே சொன்னான், அடா முதியவரே, மரம் உங்களை பிடித்து வைக்க முடியுமா? நீங்கள் தானே மரத்தை பிடித்திருக்கிறீர்கள். மரம் உங்களை விடுவிக்க முடியுமா? நீங்கள் உங்கள் கைகளை விட்டாலே போதுமே, விடுவிக்கப்பட்டு விடுவீர்களே என்று அவன் சொல்லுகிறான். உடனே முதியவர் தன்னுடைய கைகளை எடுத்துவிட்டு சிரித்து கொண்டே அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், வாலிபனே, அதே போலதான் நான் இப்பொழுது செய்து காட்டியது போலதான் உன்னுடைய பாவமும். நீ மதுபான பழக்கத்தை பிடித்து வைத்து கொண்டு அதை விட்டுவிட வேண்டும் என்று நீ சொல்லுகிறாய். ஆனால் விட்டுவிடுவது நீதான். நீ அந்த மதுபான பழக்கத்தை விட்டுவிடு, அது உன்னை பிடித்து வைக்கவில்லை, நீதான் அதை பிடித்திருக்கிறாய், நீதான் அதை விரும்புகிறாய், நீதான் இந்த பாவ பழக்கம் வேண்டுமென்று நீ யோசிக்கிறாய், எனவே நீ இதை செய்து கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு போதனையை கொடுத்தார். ஒரு கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனான். அவன் பாவத்திலே வாழ்ந்து கொண்டே தகப்பனே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, நாள் வந்த பொழுது அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு போனான். இனி இந்த பொல்லாத பாவ வாழ்க்கை வேண்டாம், இதை நான் விரும்பி பிடித்து வைத்திருந்தேன், இனி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் தகப்பனை நோக்கி ஓடுகிறான். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்பது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய ஆளுகை என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆற்றலினால் என்னை நிரப்பும். என்னை இந்த உலகத்தின் தீமைக்கு நேராய் தள்ளுகின்ற மதுபான வெறியோ அல்லது அநேக பாவ பழக்கத்தின் தீமைகளின் ஆற்றலோ என்னை நிரப்புவதற்கு ஆண்டவரே இடம் கொடாமல் உம்மால் நிரப்பப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற வாழ்க்கை என்பது ஆண்டுடைய வேத வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நிரம்பி வழிகின்ற வாழ்க்கை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பரிசுத்த பவுல் 2 பகுதிகளை ஒரே விதமாக பயன்படுத்துகிறார். ஒன்று, நாம் எடுத்து வைத்திருக்கிற எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் உள்ள ஒரு பகுதி. இங்கே சொல்லுகிறார், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட கீழ்ப்படிந்து தொடர்ந்து இந்த உலகத்திலே நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சமூகத்திலும் நீங்கள் செய்ய வேண்டிய சரியான கடமைகளை நேர்த்தியாக செய்யுங்கள் என்பதுதான் அதனுடைய சுருக்கம். அதே போல தான்
இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வாதினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியாய், ஒரு கணவராய், ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாய், வேலைக்காரராய், எஜமான்களாய் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நடைமுறை வாழ்க்கையின் சத்தியங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 2 பகுதியும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பகுதிகளும் ஒன்றுக்கொன்று இணையான பகுதி என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 இணையான பகுதிகளில் அவர் சொல்ல விரும்புவது அதுதான், இந்த உலகத்திலே நீங்கள் நடைமுறை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த சமூகத்திலே, இந்த குடும்பத்திலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியின் பொறுப்புகளிலே நீங்கள் ஒரு சரியான பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு கொலோசியர் நிருபத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை தான், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக. அப்போ இந்த கிறிஸ்துவின் வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதற்கு உதவி செய்வது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அவருடைய ஆற்றலால் நம்மை நிரப்பவில்லை என்றால் ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய வாழ்க்கை நமக்குள்ளே செயல்படவில்லை என்றால் ஆண்டுடைய வார்த்தையை நாம் ஏற்று அதன்படி கிரியை செய்து அதன்படி கனி கொடுக்கிற, பலன் கொடுக்கிற வாழ்க்கையை வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்படும் பொழுது மாத்திரமே, அனுதின வாழ்க்கையில் நிரப்பப்படுகிற அனுபவத்தை பெறும் பொழுது மாத்திரமே நாம் அவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த வார்த்தையினால் நிரப்பப்பட்ட ஒரு பரிபூரணமான வாழ்க்கையை வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்கிறோம். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற வார்த்தை என்பது அது என்ன? ஒன்று, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மை கொண்டு வருவது, அவருடைய ஆளுகைக்குள் கொண்டு வருவது. 2, அவருடைய வார்த்தையினால், கிறிஸ்துவின் வார்த்தையினால், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையினால் நம்முடைய உள்ளம் முழுவதும் பரிபூரணமாய் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பரிபூர்ணமாய் நிரப்பப்பட வேண்டும். நமக்குள்ளே அது பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்க வேண்டும் என்ற செய்தியை பரிசுத்த பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3ஆவதாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் என்றால் என்ன? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இன்று சரீரத்திலே பலப்படுவதற்கென்று மிகவும் பிரயாசப்படுகிறார்கள். நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும், நல்ல உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், தங்கள் உடல் சரீரத்தை அழகுபடுத்த வேண்டும் என்று இந்த வெளிப்படையான சரீரத்தை இன்றைக்கு பலவிதமான அலங்காரங்களினாலும் ஆடைகளினாலும் நறுமண பொருட்களினாலும் அநேக உணவுகளினாலும் தங்கள் சரீரத்தை இன்றைக்கு தயார்படுத்துகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் என்பது நம்முடைய வெளிப்படையான சரீரத்தின் அழகும் சரீரத்தின் அலங்காரமும் சரீரத்தின் வலிமையும் அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே ஒரு பலன் தேவை, உள்ளான வாழ்க்கையிலே ஒரு வல்லமை தேவை, உள்ளான வாழ்க்கையிலே ஒரு ஆற்றல் தேவை, உள்ளான வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் தேவை. இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுங்கள். அதற்கு பின்னால் பாருங்க, அவர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் பலப்பட்டு என்ன செய்யணுமா? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு நீண்ட செய்தி அங்கே சொல்லி முடிக்கிறார். உள்ளான மனிதனிலே நாம் பலப்பட வேண்டும். உள்ளான மனிதனிலே ஆற்றல் இல்லாமல் இருப்போம் என்றால், பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே, என் உள்ளம் என் ஆன்மா உமக்குள் பலனடைய வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த அகஸ்டின் சொல்லுகிறார், ஆண்டவரே
என் ஆன்மா உமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது, என் ஆன்மாவுக்குள்ளே வந்து நீர் ஆளுகை செய்யும் என்று அவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு சத்தியம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற அனுபவம். நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற தொடர் அனுபவத்தை பெறுவோம் என்றால், அதை பெறுவதற்கு வாஞ்சிப்போம் என்றால், இந்த உலகமோ, உலகத்தின் தீமையோ, உலகத்தின் ஆற்றலோ, உலகத்தின் மதுபான வெறிகளோ, உலகத்தின் எந்த பாவங்களோ நம்மை ஆட்கொள்ள முடியாது, நம்மை கட்டுப்படுத்த முடியாது. தூய ஆவியானவர் நம்மை இயக்கிக் கொண்டே இருப்பார் என்ற செய்தியை இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தூய ஆவியானவரால் நிரப்பப்பட நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஒன்று, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று ஒத்துக்கொண்டு என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று கதறுங்கள். நான் ஒன்றுமில்லை, நான் வெறுமையானவன் ஆண்டவரே, என்னிலே எந்த நன்மையும் இல்லை ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று கதறுங்க. தாகமுள்ளவன் மீது தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மீது ஆண்டோடைய ஆற்றலையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் கதறுங்கள், ஆண்டவரே நான் வெறுமையான பாத்திரம் ஐயா, வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, உள்ளத்துக்குள்ளே இந்த உலகத்தின் தீமைகளை ஏராளம் வைத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை நிரப்பும் 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 என்று கேட்பது அது தவறான காரியம். அது ஆண்டவரின் பார்வையிலே அது சரியில்லாத ஒரு காரியம். ஆனால் அதே வேளையில் என்னை வெறுமையாக்குகிறேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா என்று கேளுங்க. அடுத்ததாக, பாவி என்று உணர்ந்து அறிக்கையிட்டு பரிசுத்தத்தை வாஞ்சியுங்கள். அது ரொம்ப முக்கியம். நான் பாவி ஆண்டவரே என்று உணர்ந்து அதை அறிக்கையிட்டு பரிசுத்தத்தை வாஞ்சியுங்கள். பாவி என்று உணர்ந்து போவது ஒரு பக்கம், அதை அறிக்கையிடுவது இன்னொரு பக்கம், அப்படியே விட்டுவிடுவது இன்னொரு பக்கம். ஆனால் பாவி என்று உணர்ந்து அறிக்கை செய்து நான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். அப்பொழுது தூய ஆவியானவர் என்னை நிரப்ப முடியும். அடுத்ததாக, சொந்த பலத்தை விட்டுவிட்டு தூய ஆவியானவரே உங்கள் துணை எனக்கு வேண்டும் என்று நாடுங்கள். என்னுடைய சொந்த பலன் ஒன்றுமில்லை ஆண்டவர், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய செல்வம், நான் கற்றுக்கொண்ட காரியம், இது எல்லாம் அது குப்பையானது ஆண்டவரே. என்னுடைய சொந்த பலன் ஒன்றுக்கு உதவாத ஆண்டவரே, உங்கள் பலன் எனக்கு தேவை ஆண்டவரே என்று நாடுங்கள். தூய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா, தேவனே வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மீது தாகமாயிருக்கிறது ஐயா. தாகமுள்ளவன் மீது தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் வாஞ்சித்து கதறி, ஒரு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கதறி, ஆண்டவரை நான் ஒன்றுமில்லை என்று ஒத்துக்கொண்டு, ஆண்டவரை என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன், இனி எனக்கு பரிசுத்தம் தேவை என்று நீங்கள் விரும்பி, என் பலன் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்முடைய ஆற்றல் தான் என்னை உருவாக்க முடியும் என்று நீங்கள் கதறுவீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார், நிரப்புவார், நிரப்பிக்கொண்டே இருப்பார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தூய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தூய ஆவியானவரால்
நிரப்பப்படுகின்ற இந்த தொடர் அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறீர். என்றோ எனக்கு கிடைத்திருக்கிற ஆற்றலின் அனுபவம் என்று உணர்ந்து தொடர்ந்து இந்த உலகத்தின் தீமைகளோடு வாழுகின்ற வாழ்க்கை நாங்கள் வாழ்வோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்படவோ, அவருடைய ஆளுகைக்குள் எங்களை அர்ப்பணித்து வாழும் வாழ்க்கை வாழவோ, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கும் வாழ்க்கை வாழவோ நாங்கள் அருகதையற்றவர்களாக மாறிவிடுகிறோம் சுவாமி. இதோ அதன் மூலமாக உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தை நிரப்ப முடியாமல் நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம் ஐயா. இன்னுமாக ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனிதனிலே வெளிப்படையான அடையாளங்களையும் அலங்காரங்களையும் நாங்கள் முதன்மைப்படுத்தி உள்ளான மனிதனிலே உம்முடைய ஆவியினால் நாங்கள் பலப்பட முடியாமல் தொய்ந்து போய் சோர்ந்து போய் நாங்கள் விழுந்து போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைநிற்க முடியாமல் நாங்கள் ஓடிப்போய் விடுகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலே எங்களுக்குள்ளே உம்மால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வேண்டும் ஐயா. அது எங்கள் வாழ்க்கையின் ஒரு தொடர் அனுபவமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அது அனுதினமும் நடைபெறுகிற அனுபவமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த அனுபவம் தான் எங்களை உம்மோடு உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து உம்மோடு எங்களை நிறைத்து நீர் எங்களை எதற்காக அழைத்தீரோ அந்த சத்துவத்தை எங்களுக்குள்ளே தந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மக்களாக எங்களை மாற்றும் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே அறிந்து உமது கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தூய ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரின் நிரப்புங்க ஆண்டவரே. இதோ நாங்கள் எங்கள் உள்ளத்தை வெறுமையாக்குகிறோம் ஐயா. உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் ஏராளமான தீமைகளை வைத்துக்கொண்டு ஆவியானவரே எங்களை நிரப்பும் 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 என்று சொல்வது அது வியர்த்தமானது என்பதை அறிந்து இந்த வேளையில் எங்களை வெறுமையாக்குகிற ஒரு அனுபவம் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை அறிந்து நாங்கள் அதை அறிக்கையிட்டு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அதை நாங்கள் விட்டு விட்டு ஆண்டவரே பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் அது எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலத்தால் இதை செய்ய முடியாதையா. ஒருவேளை பரிசுத்தம் எங்களுக்குள்ளே வேண்டும், எங்கள் பாவங்கள் எங்களை விட்டு அகல வேண்டும், இது எங்க பலத்தால் முடியாத ஆண்டவரே. உங்க உதவியும் உங்க ஒத்தாசையும் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் விருப்பத்தோடு காத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே உமது சமூகத்தை நோக்கி மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையினால் ஆற்றலினால் நீர் விரும்புகிற வரங்களினால் நீர் விரும்புகிற கிருபையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நாங்கள் அதை தொடர்ந்து காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நம்பி தரப்பட்ட இந்த மாபெரும் பொறுப்பை நீர் வருமட்டும் நாங்கள் காத்துக்கொள்ள அதை விட்டு விடாதிருக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் இந்த இக்கட்டு நாட்களிலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவியாக நின்று வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேகர் இந்த நாட்களிலே சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், மிகுந்த தேவைகளோடு இருக்கலாம், கண்ணீரின் பாதையிலே தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த மிகுந்த பயத்தோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று வேதனைப்பட்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எந்த விதத்திலும் நம்பிக்கையற்ற நிலையே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்று உடைய பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் சுவாமி. ஆனாலும் தகப்பனே, நீர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன் அல்லவா. இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரம் போல இருக்கலாம், ஒரு அவாந்திர வெளியை போல ஆண்டவரே வறண்டு போய் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் செழிப்படைய செய்வீராக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் வளம் பெற செய்வீராக, நலம் பெற செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆளுகை செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து தூய ஆவியானவர் எங்களோடு இடைவிடும் ஆண்டவரே. பேசுகிற அப்பிரயோஜனமான அடியனை முற்றிலும் மறைத்து நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும், பேச வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை நாங்கள் வேத வார்த்தையின் அடிப்படையிலே பெற்றுக்கொண்ட பொழுது அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை உண்மையாய் நாங்கள் புரிந்து கொள்ளும் கிருபைகளை தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் குறைகளை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரோடும் இருப்பதாக. விரைவில் நாம் ஒருமித்து ஆலயத்தில் வந்து கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. நாமத்தினாலே ஆமென்.